ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் யாருமே இல்லை, தனியாக ஃபீல் பண்ணும்போது கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 7 விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களை மதிக்காத எந்த உறவும் ஓகேங்களா, யாராக வேணா இருக்கட்டும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ரிலேட்டிவாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டுங்க, அவங்கள நம்ம பிடிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமும் இல்லை ஓகேங்களா. செல்ஃப் லவ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சுக்குங்க ஓகேங்களா. செகண்ட் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சொல்ல ஆள் இல்லைன்னு வருத்தப்பட்டதை விட கடவுள்கிட்ட போயிட்டு சொல்லிவிட்டு புலம்பிட்டு வருது எவ்வளவோ எவ்வளோ பெட்டர். பிகாஸ் இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஐயோ இன்னைக்கு இதை பற்றி யார்கிட்டையும் நம்ம சொன்னால் நம்மளோட டிப்ரெஷன் குறையுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஓகேங்களா. போங்க, ஒரு டெம்பிள் போங்க, டெம்பிளோ மசூதியோ இல்லை சர்ச்சோ எங்கே வேணால் போங்க. போயிட்டு கடவுள்கிட்ட மனசார பேசுங்க, எல்லாமே சரியாயிடும் ஓகேங்களா. என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரியாயிடும், எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான். ஸோ எதை பற்றியுமே ரொம்ப ஓவராக திங்க் பண்ணிட்டு இருக்காதீங்க. எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் ஃபார் சம் ரீசன்ஸ். எல்லாமே சரியாயிடும், எல்லாமே நல்லாயிடும் ஓகேங்களா. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. இங்கே ஒன்று நடக்குதுன்னா அதுக்கு பின்னாடி 1000 ரீசன்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ எதை பற்றியுமே நீங்கள் ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க. ஐயோ லைஃப் இப்படி போகுதே அப்படி போகுதே. டோன்ட் வரி, பி கம். அது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப எதிர்பார்த்துட்ருப்போம் ஒரு சில விஷயத்துக்கு. ஆஹா நமக்கு இப்படி கிடைக்க போதே அப்படி கிடைக்க போதே அப்படிலாம் இல்லாமல், ஒரு வாட்டியும் நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்டு அது நடக்காதப்ப நமக்கு அதோட பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க ஓகேங்களா. நம்ம திங்க் பண்ணலாம், இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு சொல்லிட்டு திங்க் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஒரு சம்திங் ஒரு கோலை செட் பண்ணிவிட்டு இது ரொம்ப நம்ம எதிர்பார்த்துட்டு திடீர்னு அது செட் ஆகலைன்னா அது நமக்கு ரொம்ப பெயினாக இருக்கும். ஸோ அதனால் இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஒரு ஒர்க்கை பண்ணிக்கிட்டே இருப்போம். அதோட கோல் அதோட பார்க்காம இருந்தாலே அங்கே ரொம்ப நல்லதாகவே நடக்கும் கண்டிப்பாக எல்லாமே ஓகேங்களா. அடுத்து என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இறங்கி போய் கெஞ்சிரத்தை விட எத்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் மேல் அப்படின்னு சொல்லிட்டு மாசாக இருக்கலாம். என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு சிலர்கிட்ட நம்ம கெஞ்சுவோம், எங்க பேசுங்க பேசுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுவோம், இது பண்ணுவோம். அப்படியெல்லாம் இல்லை ஓகேங்களா. ஃபஸ்ட்டு உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம். ஸோ அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் நீங்கள் இம்பார்ட்டன்ட், நீங்கள் தான் பெரிய ஆள் அப்படின்னு நீங்களே நினச்சாலே கண்டிப்பாக அந்த விஷயம் உங்களுக்கு நல்லதாகவே மாறும், அதுவே சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா. அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப அடுத்தவங்கள நம்பி இருந்து அதில் வர பெயினை விட நம்மளை நம்பணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. நீங்கள் எப்போ உங்களை நம்புகிறீங்களோ அப்போ தான் உங்களோட ஒர்த்து உங்களுக்கு புரியும் ஓகேங்களா. நமக்கு நம்ம மட்டும்தான் எப்பவுமே ஓகேங்களா. வாட் எவர் இட் இஸ், ஹூவர் இட் இஸ், எவ்ரி ஒன் ஆர் பாசிங் க்ளவுட்ஸ். இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஸோ அதனால் அடுத்தவங்களை நம்பி நீங்கள் பெயினுக்கு போகிறத விட உங்களை நம்புங்க, உங்களை மட்டுமே நம்புங்க. லைஃப் கண்டிப்பாக சக்ஸஸ் தான். 6வது விஷயம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தனியாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம கண்டது யோசிச்சுட்ருப்போம் ஓகேங்களா. நம்ம லோன்லியாக இருக்கோம், நமக்கு யாருமே இல்லை, நம்ம இப்படி தான் போல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னென்னமோ கற்பனை பண்ணுவோம், எப்படி எப்படியோ திங்க் பண்ணுவோம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஓகேங்களா. நீங்கள் எல்லாருமே உங்களை ஏமாத்துறாங்க, நான் தனியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்பயுமே யோசிக்காதீங்க ஓகேங்களா. நீங்கள் எப்பவுமே தனியாக இல்லை ஓகேங்களா. எப்பவுமே உங்களை சுற்றி யாராவது இருப்பாங்க ஓகேங்களா. எப்பவுமே நீங்கள் அது யாராக வேணா இருக்கலாம் ஓகேங்களா. ஒர்க்கில் கொலீக்ஸாக இருக்கலாம், இல்லை வீட்டில் நான் பேரண்ட்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா எப்பயாவது எங்கேயுமே யாராவது இருப்பாங்க உங்க கூட ஓகேங்களா. ஸோ நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு தாங்க ஓகேங்களா. நீங்கள் தனியாக இருக்கீங்கிற லோன்லினஸாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு டிப்ரெஷன் ஸ்டேட்குள்ளே போயிடாதீங்க ஓகேங்களா. அது எல்லாமே நமக்கு தான் நம்மளே ஒரு பெரிய ப்ராப்ளத்துக்குள்ளே கொண்டு போயிடாதீங்க ஓகேங்களா உங்கள் லைஃப்பை. பிகாஸ் டைம் தாங்க எல்லாம், எல்லாம் சரியாயிடும் ஓகேங்களா. இன்றைக்கி இருக்கவங்க நாளைக்கு இல்லை கண்டிப்பாக. அடுத்து 7வது விஷயம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப உண்மையாக இருந்து ஏமாந்து போகிறத விட தனிமையாக இருக்கிறதே மேலே தாங்க.
சீரியஸாக சொல்கிறேன். ஏன்னா இதுவே என் லைஃப்பில் நான் நிறைய தடவ இதுவாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் ரொம்ப உண்மையா இருக்கணும் இவங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத விட, அவங்க நமக்காக எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஏன்னா நான் சந்தேகப்படணும்னு சொல்ல வரல. பட் நீங்க போடுற எஃபோர்ட் வேஸ்ட் ஆயிடக்கூடாது. அதுக்காக தான் சொல்றேன். ஸோ அதனால நீங்க ரொம்ப உண்மையா இருந்துட்டு, அதுக்கப்புறம் அந்த பெயின நீங்க அனுபவிக்கிறதுக்கு, ஃபர்ஸ்ட்டு நீங்க எப்படி அவங்க உங்கள ட்ரீட் பண்றாங்க, நீங்க எப்படி ட்ரீட் பண்றீங்க அத பார்த்துக்கங்க. ஸோ ஏமாந்து போறத விட தனியா இருக்கிறது எவ்வளவோ மேல் தாங்க. ஓகேங்களா? ஸோ இது போல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ வேணுனா நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ ஸோ மச்.